இதேவேளை நாட்டின் பல பகுதிகளிலும் சுதந்திர தின நிகழ்வுகள் நடைபெற்றன. திருகோணமலை மாவட்டத்தின் பல பாகங்களிலும் 64வது சுதந்திர தின நிகழ்வுகள் நடைபெற்றன. அறுபத்தி 64வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஏறாவூர் பிரதேச செயலகத்தில் விசேட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அத்துடன் சுதந்திர தினத்தை முன்னிட்டு மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி போலீசார் சிரமதான பணியொன்றை முன்னெடுத்துள்ளனர். கல்முனை பிரதேசத்திலும் 64வது சுதந்திர தின நிகழ்வுகள் நடைபெற்றன. தேசத்திற்கு மகுடம் தேசிய அபிவிருத்தி கண்காட்சி ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் இன்று மாலை ஆரம்பிக்கப்பட்டது. 64வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அனுராதபுரம் ஒயாமடுவில் இம்முறை தேசத்திற்கு மகுடம் கண்காட்சி நடைபெறுகின்றது. கண்காட்சி வளாகத்திற்குள் பிரவேசித்த ஜனாதிபதியை தேசத்திற்கு மகுடம் கண்காட்சி குழு தலைவரும் அமைச்சருமான ரஞ்சித் சீமலாபிட்டிய வரவேற்றார். இரண்டாயிரத்து 5ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட தேசத்திற்கு மகுடம் கண்காட்சி இலங்கையின் பொருளாதாரம், சமூக, கலாசார அபிவிருத்தியை பிரதிபலிக்கும் வகையிலான காட்சி கூடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த வருடத்திற்கான தேசத்திற்கு மகுடம் கண்காட்சி இன்று இரவு முதல் பொதுமக்களின் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. ஆயிரத்து 414 சிறை கைதிகள் இன்று விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் அதிகமானோர் மகர சிறைச்சாலையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிறு குற்றங்களுக்காக தடுத்து வைக்கப்பட்டிருந்த மற்றும் அபராதம் செலுத்த முடியாத கைதிகளே இவ்வாறு விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் PW கொடிப்பிலி குறிப்பிட்டார். மகர சிறைச்சாலையிலிருந்து 192 கைதிகளும், வெலிக்கடை சிறைச்சாலையிலிருந்து 145 கைதிகளும் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் போகம்பர சிறைச்சாலையிலிருந்து 110 பேரும், களுத்துறை சிறைச்சாலையின் 72 கைதிகளும் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு சிறைச்சாலையிலிருந்து 21 கைதிகளும், பதுளை சிறைச்சாலையின் 26 கைதிகளும் விடுதலை செய்யப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் குறிப்பிட்டனர். சுங்க கட்டளைச்சட்ட மீறல் மற்றும் ஆட்கொலை உள்ளிட்ட 27 குற்றங்கள் தொடர்பில் தண்டனையை அனுபவித்து வரும் குற்றவாளிகள் இதன் கீழ் விடுதலை செய்யப்பட மாட்டார்கள் என சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் கூறினார். இதேவேளை சுதந்திர தினத்தை முன்னிட்டு மேலும் பல கைதிகளின் தண்டனை காலத்தை ஒரு வாரத்தால் குறைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் PW கொடிப்பிலி மேலும் குறிப்பிட்டார். ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா மற்றும் அனோமா பொன்சேகா ஆகியோர் வெலிக்கடை சிறைச்சாலைக்கு இன்று சென்றிருந்தனர். சிறைச்சாலையில் முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவின் நலன் குறித்து விசாரித்ததன் பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா கருத்து வெளியிட்டார். யுத்தத்தில் வெற்றி பெறுவதற்காக பாடுபட்ட சரத் பொன்சேகா இன்று சிறையில் வைக்கப்பட்டுள்ளார். அவர் மன உறுதியுடனும் தைரியமாகவும் சிறையில் உள்ளார். என்றாவது ஒரு நாள் அவருக்கு நீதி கிடைக்கும் என நாம் எதிர்பார்த்துள்ளோம். சரத் பொன்சேகாவின் நலன் விசாரித்த பின்னர் அனோமா பொன்சேகா ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார். பயங்கரவாதத்தினை ஒழித்து இரண்டாவது தடவையாக நாம் சுதந்திரம் பெற்றுக் கொண்டோம். அனைத்து மக்களுடனும் இராணுவ வீரர்களுடனும் ஒன்றிணைந்து விடுதலை பெறுவதற்கு முன்னின்ற சரத் பொன்சேகா இன்று சிறையிலிடப்பட்டுள்ளார். அவரை விடுதலை செய்யாமல் கொண்டாடப்படும் சுதந்திர தினம் தொடர்பில் இதயமுள்ள ஒருவர் நன்றாக புரிந்து கொள்வார். இதயமில்லாதவர்களே இன்று சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்றனர்.
முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவை விடுவிப்பதற்காக 10 லட்சம் கையொப்பங்களை பெற்றுக்கொள்ளும் திட்டத்தின் மற்றொரு கட்டம் டொம்பே பகுதியில் இன்று முன்னெடுக்கப்பட்டது. மேல்மாகாண சபையின் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர் அர்ஷன ராஜகருணா தலைமையில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. சரத் பொன்சேகாவை விடுதலை செய்யுமாறு கோரிக்கை விடுத்து பலர் இதன்போது கையெழுத்திட்டனர். முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவை விடுதலை செய்ய கோரி கண்டி சுதுகம்பல பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவர் தேசிய கொடியை கையில் ஏந்தியவாறு கண்டி நகரை இன்று வலம் வந்தார். கண்டி நகருக்கு பஸ் ஒன்றின் மூலம் 60 வயதான ஜயந்த பெரேரா என்பவர் வருகை தந்திருந்தார். ஸ்ரீ தடதா மாளிகையின் பிரதான நுழைவாயிலுக்கு வருகை தந்த அவர் முன்னாள் ராணுவ தளபதியை விடுதலை செய்யுமாறு வேண்டுகோள் விடுத்தார். அதனைத் தொடர்ந்து கண்டி நகரின் பிரதான மணிக்கூட்டு கோபுரத்துக்கு அருகில் வந்து மக்களை சந்தித்த அவர் பின்னர் நகரின் பல இடங்களுக்கு சென்றதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். අද වගේ නිදහස් සමරන මෙවත් අවස්ථාවක මම ජනතාවගෙනුත් රටේ සියලුම දෙනාගෙනුත් தயவு செய்து அவரை விடுதலை செய்யுமாறு நான் இந்த சந்தர்ப்பத்தில் மக்களிடமும் நாட்டில் உள்ள அனைவரிடமும் ஆட்சியாளர்களிடமும் இன்றைய சுதந்திர தின நாளில் வேண்டுகோள் விடுக்கின்றேன். அதனால் யாருடைய அழுத்தங்களும் யாருடைய ஆலோசனைகளையும் பெற்று நான் இந்த இடத்திற்கு வருகை தரவில்லை. நான் எனது விருப்பத்தின் பேரிலேயே இந்த நடவடிக்கையை மேற்கொள்கின்றேன். උපදේශ කරගෙන නෙවෙයි මගේ කැමැත්තෙන් මගේ සිය කැමැත්තෙන් මම මේක කරේ. செய்திகள் தொடர்கின்றன. யாழ் மாவட்டத்தில் சுற்றுலாத்துறையை அபிவிருத்தி செய்யும் நோக்கில் நிர்மாணிக்கப்படவுள்ள ஹோட்டல் கட்டட தொகுதிக்கான அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. பிரதமர் DM ஜெயரத்ன தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. இந்த ஹோட்டல் 14 மாடிகளை கொண்டு அமைக்கப்பட உள்ளது. ஹோட்டலுக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வில் அமைச்சர் பாசில் ராஜபக்ச, கொழும்பு மாநகர சபையின் எதிர்க்கட்சித் தலைவர் மிலிந்த மொரகுட உள்ளிட்ட யாழ் மாவட்டத்தின் முக்கிய அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். 730 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட உள்ள இந்த ஹோட்டல் 70 அறைகளை கொண்டு அமைய உள்ளது. இந்த ஹோட்டலின் நிர்மாண பணிகளை 3 வருடங்களுக்குள் நிறைவு செய்ய எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. මේ යාපනයේ උතුරු පළාතේ කරන දැවැත්තම ආයෝජනයක් තමයි අද ආරම්භ කරේ. வடபகுதி மேற்கொள்ளும் பாரிய முதலீடொன்று இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நாட்டைச் சேர்ந்த முதலீட்டாளர்களை மாத்திரமல்ல, உலகின் ஏனைய நாடுகளில் பெயர் பெற்ற முதலீட்டாளர்களையும் இம்மால் வடபகுதிக்கு அழைத்து வர முடிந்துள்ளது. எங்களது சில குழுவினர் இந்த பிரதேச மக்களிடமிருந்து பதவிகளை பெற்று அந்த மக்களுக்கு குடிநீர் போத்தல் ஒன்றை கூட வழங்காதுள்ளனர். உலகம் முழுவதும் போலி பிரசாரங்களை மேற்கொள்வது இரகசியமல்ல. அதனால் வடபகுதி மக்களுக்கு அவ்வாறான குற்றத்தை இழைக்க வேண்டாம் என்பதே எனது வேண்டுகோள். இவர்கள் பல வருடங்களாக வடபகுதி மக்களுக்கு இதனை நேரடியாக செய்கின்றனர். ඍජුව අවුරුදු ගාණක් තිස්සේ මේ උතුරේ ජනතාවට කරා. போர் நிறுத்த உடன்படிக்கையிலிருந்து விலகுவதாக இலங்கை அரசாங்கம் 2008ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 3ஆம் தேதி நோர்வே அரசாங்கத்திற்கு அறிவித்தது. போர் நிறுத்த உடன்படிக்கையின் இணக்கப்பாடுகளுக்கு அமைய இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டது. இலங்கையின் அதிகார பகிர்வு தொடர்பான கருத்து பரிமாற்றத்தின் போது ஏற்பட்ட நிகழ்வுகள் தொடர்பாக ஆராயும் 13+ விசேட தொகுப்பு இன்றும் தொடர்கின்றது. அரசாங்கம் போர் நிறுத்த உடன்படிக்கையிலிருந்து விலகுவதாக அறிவித்த நாளிலிருந்து 14 நாட்கள் கடந்த பின்னர் 2008ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 16ஆம் தேதி முதல் இது நடைமுறைப்படுத்தப்பட்டது. இந்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டு 5 வருடங்கள் 10 மாதங்கள் கடந்த நிலையில் முடிவுக்கு வந்தது. அதன் பிரகாரம் 2008ஆம் ஆண்டு ஜனவரி 16ஆம் தேதி போர் நிறுத்த கண்காணிப்பு குழு தமது கடமைகளிலிருந்து விலகியது. அரசாங்கம் போர் நிறுத்த உடன்படிக்கையிலிருந்து விலகியதனூடாக தேசிய ரீதியிலும் கலந்துரையாடல்களின் போதும் பெற்றுக்கொள்ளக்கூடிய எந்தவித பலன்களும் கிடையாது என ஐக்கிய தேசிய கட்சி குறிப்பிட்டிருந்தது. அரசாங்கம் தமது பிரதேசத்தை கைப்பற்றுவதற்கு முயற்சித்தால் தாம் பாரிய அளவிலான யுத்தம் ஒன்றை ஆரம்பிப்பதாக தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் சமாதான செயலக பொறுப்பாளர் எஸ். புலித்தேவன் அறிவித்தார். போர் நிறுத்த உடன்படிக்கை ரத்து செய்யப்பட்டமை இந்த நாட்டின் அரசியலில் நினைவு கூறத்தக்க வெற்றியாகும் என மக்கள் ஐக்கிய முன்னணி குறிப்பிட்டது. எந்தவித தடைகளுமின்றி பிரிவினைவாத விடுதலை புலிகளுக்கு எதிராக யுத்தத்தை பிரகடனப்படுத்த முடியும் என ஜாத்திக ஹெல உரிமையை தெரிவித்ததுடன் போர் நிறுத்த உடன்படிக்கையிலிருந்து விலகுவதுடன் நின்றுவிடாது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை தடை செய்ய வேண்டும் என மக்கள் விடுதலை முன்னணி சுட்டிக்காட்டியது.
போர் நிறுத்த உடன்படிக்கை ரத்து செய்யப்பட்டதனூடாக தென்பகுதிக்கும் யுத்தம் பரவியுள்ளதாக புதிய இடதுசாரி முன்னணி அறிக்கையொன்றினூடாக அறிவித்தது. இந்த சந்தர்ப்பத்தில் மாவிலாறு அணைக்கட்டு மூடப்பட்ட சம்பவத்தை முதன்மையாக கொண்டு தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிற்கு எதிராக கிழக்கு மாகாணத்தில் ராணுவ நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டன. இதற்கு அடுத்த வருடம் இந்த நாட்டு அரசியலில் அளிக்க முடியாத பல நினைவு தடங்கள் பொறிக்கப்பட்டன. 2009 ஆண்டு மே மாதம் 19ஆம் தேதி ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினை யுத்த ரீதியில் தோற்கடித்ததாக பாராளுமன்றத்தில் அறிவித்தார். හමුදා ජයග්‍රහණ අවසන් විසඳුම හැටියට පිළි නොගන්නා බව අපි තාම වගකීමෙන් ප්‍රකාශ කරන්න ඕන. ராணுவ வெற்றியை இறுதி தீர்வாக ஏற்றுக்கொள்ள முடியாது என ஜனாதிபதி கூறியதுடன் பயங்கரவாதம் தோற்கடிக்கப்பட்டு 2 மாதங்கள் கடந்த பின்னர் சர்வகட்சி குழு ஒன்று தொடர்பில் கருத்துக்கள் வெளியிடப்பட்டன. அன்றிலிருந்து ஆரம்பமான அதிகார பகிர்வு மற்றும் அரசியல் தீர்வு தொடர்பான நகர்வுகள் பற்றி நாளைய தினம் ஆராய்வோம். இலங்கையின் பொறுப்பில் உள்ள கச்சத்தீவை மீட்காமல் தாம் ஓயப் போவதில்லை என தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஜெயராம் தெரிவித்துள்ளார். மீனவர்களின் வாழ்வாதார உரிமைகளை பாதுகாப்பதற்காகவே கச்சத்தீவை தாம் மீட்க நடவடிக்கை எடுப்பதாக நேற்று நடைபெற்ற தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடரில் உரையாற்றிய போது முதல்வர் ஜெயலலிதா கூறியதாக தி ஹிந்து ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிப்பதற்கான பிரேரணை மீதான விவாதத்தில் உரையாற்றிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்பினர் எம் ஆறுமுகம் கச்சத்தீவு தொடர்பாக கேள்வி எழுப்பியுள்ளார். இதற்கு பதில் அளித்த தமிழக முதல்வர் கச்சத்தீவு விவகாரம் தொடர்பிலான நடவடிக்கைகளை தமது கட்சி முன்னெடுத்து வருவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பிரேரணையை அடிப்படையாக கொண்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் என்ற வகையில் ஜெயலலிதா ஜெயராம் இந்திய உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளதாகவும் தி ஹிந்து ஊடகம் வெளியிட்டுள்ள செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகள் தொடர்கின்றன. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க வேறுவழியில் நேற்று அல் குர்ஆன் தொடர்பில் வெளியிட்ட கருத்து தொடர்பில் முஸ்லிம் இனத்தவர்கள் பதிலளித்தனர். இங்கே வந்து நிதி திரட்டுவதனை நிறுத்துவார்களாயின் யார் அவர்கள்? இது மற்றொரு துரோகமாகும். அதனை விட நன்றாக குர்ஆனில் அது குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த கைப் நகரில் இருந்த மனிதர்கள் போன்று கூறுவார்கள். கைப் நகரில் இருந்தவர்கள் மது அருந்துவிட்டு கல்லெறிந்தனர். அங்கு கைக்காரர்களே உள்ளனர். மதினாவைச் சேர்ந்தவர்களே இங்கே உள்ளார்கள். அதுவே இங்குள்ள மாற்றமாகும். இந்தியாஸ் பாக்கிர் மாக்காருடன் செயற்படுகின்ற குழுவினருக்கு என்ன நேர்ந்துள்ளது? மதிப்புக்குரிய எதிர்க்கட்சித் தலைவர் பேருவளை பிரதேசத்தின் நிகழ்த்திய உரை தொடர்பில் எமது கவலையை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று அதனை நாங்கள் ஆட்சேபிக்கின்றோம். சமய தலைவர்களான முகமது அஸ்ஸலாம் தொடர்பாகவும் டபிக் நகர மக்கள் தொடர்பாகவும் மோசமான முறையில் உரை நிகழ்த்தியுள்ளார். விசேடமாக அரசியல்வாதிகள் சமயம் தொடர்பாக உரை நிகழ்த்தும் போது இவ்வாறான தலைவர்கள் இதற்கு மேல் பொறுப்புடன் நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என கூறிக்கொள்கின்றேன். மக்களை எதிர்த்தார்கள், மக்கத்து மக்கள் என்றெல்லாம் அல் குர்ஆனை அவர்கள் ஆதாரமாக எடுத்திருக்கிறார்கள். எந்த வகையிலும் அவர்கள் இந்த அல் குர்ஆனை ஆதாரமாக எடுத்தது மிகவும் வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒரு செயலாகும். தன்னுடைய சுய லாபங்களுக்காக, சுய நோக்கங்களுக்காக தொடர்வது விளையாட்டுச் செய்தி. 2012ஆம் ஆண்டு இந்தியன் பிரீமியர் லீக் 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான வீரர்கள் ஏலம் இன்று நடைபெற்றது. இதில் அதிக விலைக்கு வாங்கப்பட்ட வெளிநாட்டு வீரராக இலங்கை அணித் தலைவர் மஹில ஜெயவர்தன பதிவாகியுள்ளார். மஹில ஜெயவர்தனவை 159.6 மில்லியன் ரூபாவுக்கு டெல்லி டேர்டெவில்ஸ் அணி பெற்றுள்ளது. முத்தையா முரளிதரனை 25.8 மில்லியன் ரூபாவுக்கு ராயல் சேலஞ்சர்ஸ் அணி பெற்றுக்கொள்ள ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 5.7 மில்லியன் ரூபாவுக்கு தினேஷ் சந்திமாலை பெற்றது. ஐபிஎல் போட்டிகளிலிருந்து கலைக்கப்பட்ட கொச்சி டஸ்கஸ் வீரர்களை மாத்திரம் உள்ளடக்கி நடத்தப்பட்ட இந்த ஏலத்தில் இங்கிலாந்து வீரர்கள் விலை போகவில்லை. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.